வணக்கம். அண்ணன் கூப்பிடுறதா தலைவர் அப்படிலாம் ஒண்ணு வேணாம். இன்னும் ஐசிஏ இல்லாம இருக்காங்க தெரியுமா? நிறைய பேர் எனக்கு பர்சனலா தெரிஞ்சவங்க. நம்ம யாரை தப்பு சொல்றோம்? முழுக்க சோசியல் மீடியாவை நம்பாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். முட்டைய வெட்டி ஒண்ணுக்கு வச்சு இது மட்டும் தான் பேசினாங்க, அதுதான் பேசினாங்கன்னு சொல்லிட்டு வரிசையா பேசிடுவேன். இது இல்ல இது உண்மை அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பியர் கேன், மினுமன் கிராஸ். ஸோ அப்போ கவர்மெண்ட் யாரு? நம்ம தானே. Hello, welcome back to Potpini episode 2. This video is sponsored by SNE Royalty, one of the best perfume in the town. So try பண்ணி பாருங்க, அருமையா இருக்கும், நல்லா வாசடிக்கும். நான் குளிக்கல, ஆனா என்ன வாசடிக்குது பாத்தீங்களா? சூப்பர். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் வந்திருக்கா பாத்தீங்கன்னா, நம்மளோட எப்படி சொல்றது, ஒரு பப்ளிக் ஃபிகர்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் அ சொசைட்டி. ரீசன்ட்லி கூட அவரை வந்துட்டு சீஃப் ஆஃப் யூத் இன் மலேசியா, இஸ் இட்? எக்ஸ்கோ ஏஎம்கே மலேசியா. Sorry, my bad. எக்ஸ்கோ ஏஎம்கே மலேசியா. ஸோ வாழ்த்துக்கள்னு. நன்றி மிஸ்டர் சூர்யா. ஸோ ஹி இஸ் மிஸ்டர் சூர்யா வெங்கடேசன். எஸ். ஸோ ஏஎம்கே பசிக்குடாங்க. யா. அண்ட் தென் அதுக்கப்புறம் உங்களை லைட்டா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வணக்கம். அண்ணன் கூப்பிடுறதா தலைவர் அப்படிலாம் ஒண்ணு வேணாம், நார்மலாவே இருக்கு. ஓகே, ஸோ என் பேர் சூர்யா வெங்கடேஷ், கத்துவ ஏஎம்கே பசிகுடாங். தமிழில் சொல்லணுன்னா பசிகுடாங் தொகுதி பிகேஆர் இளைஞரணி தலைவர். அப்புறம் இப்போ ரீசெண்ட்லி வந்து என்ன நேஷ்னலில் வந்து லந்தே பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் அப்படின்னு சொல்கிறோன்னாக்கா யூத் விங் நேஷ்னல். ஸோ புதுசாட்டில் என்ன லந்தே பண்ணியிருக்காங்க, அதாவது மத்திய செயலவை உறுப்பினர் இளைஞரணி லந்தே பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்பதாகவும் போன டேர்ம்லேயும் நான் எக்ஸ்கோ ஏஎம்கே மலேசியா தான் இருந்தேன். என்னால் முடிஞ்ச பணியை செய்தேன். ஸோ இதுக்கு மேலும் மேன்மைப்படுத்த இன்னும் நிறைய செய்வேன்ற நம்பிக்கை இருக்குது. அதுக்கு மேலே சொல்லணும்னு சொன்னாக்கா, இளைஞர்களுக்கு இன்னும் நிறைய மேம்பாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன். அவ்வளோதான். கண்டிப்பாக உங்களோட நிறையா சப்போர்ட். ஸோ உங்களோட கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேருக்கு ஒரு பிக் இன்ஸ்பயராக இருப்பீங்க. ஸோ எங்களுக்கும் ஒரு இன்ஸ்பயர் சொல்லலாம். ஸோ எனக்கு ஒரு கேள்வி என்னென்னு, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த துறைக்கோ சில இந்த உங்கள் ஜேர்னி பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். எப்படி, யார் பார்த்து இன்ஸ்பயர் ஆனீங்க, எங்கே ஸ்டார்ட் பண்ணிச்சு? ஓகே, ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தாக்கா 2012 எலெக்ஷன் அந்த டைமில் நான் நாட் தட் பார்ட்னு சொல்ல மாட்டேன். அந்த டைமில் நான் படிச்சுட்டு இருந்தேன். ஐ வாஸ் ஸ்டடிங் இன் நிலா யூனிவர்சிட்டி. ஸோ அப்போ என் ஃபாதர் வந்து இந்த எலெக்ஷன் டைமில் அந்த கொடியெலாம் குத்துவாங்கல்ல. ஸோ அப்போ என் ஃபாதர் கூட ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அப்போ அந்த எலெக்ஷன் கேம்பெயின்லாம் எனக்கு அதுதான் அப்போ தான் ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ அப்போ எத்தனை வயசு இருக்கும் எனக்கு? அப்போ ஒரு 21 வயசு, 21 அந்த டைமில். ஸோ அப்போ அந்த டைமில் நான் கொஞ்சம் அப்பா கூட ஃபாலோ பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி கொடியெலாம் குத்துவேன். ஸோ சிராமாலாம் பார்ப்பேன். ஸோ அந்த டைமில் எனக்கு டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வந்து ரொம்ப அந்த ஒரு எப்படி சொல்லுவாங்க, அது எப்படி சிலுக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு, அந்த ஒரு பூம், அந்த ரிஃபார்மேஷன். ஸோ அது கொடுக்கறதுக்காக இப்படி பாடுபடுறாங்களே அப்படின்ற தாட். ஸோ அந்த டைம் எனக்கு அரசியல் நாலேஜ் ஒன்றும் கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஃபாலோ த ஃப்ளோ. ஸோ அப்போ நான் ரொம்ப ஆக்டிவ் ஆனது வந்து 2018. ஸோ அந்த டைமில் தான் வந்து நான் ஃபுல்லாகவே உள்ளுக்கு வந்தேன் பிகேஆரில். ஸோ பிகேஆர்னு சொன்னாக்கா மக்கள் நீதி கட்சி தமிழில். ஸோ இதில் வந்து உள்ளுக்கு நான் முழுமையாக உள்ளுக்கு வர ஆரம்பித்தேன். ஸோ அப்போ வந்து நிறைய நாலேஜ் கற்றுக்கிட்டேன், நிறைய அரசியல்வாதிகளை சந்தித்தேன். ஸோ நிறைய டாப் லீடர்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணாங்க. ஸோ அப்புறம் என்னோட குரு, ஸோ அரசியல் குருன்னு சொல்லணும்னு சொன்னாக்கா இன்னைக்கு அவர் வந்து YB யூனீஸ்வரன் அலி பாலிமன் சிகாமட். ஸோ அவர் தான் எனக்கு வந்து ஒரு ரூட் மாதிரி காட்டினார். எனக்கு சொல்லி கொடுப்பாரு, இப்படி பிரதர் இந்த மாதிரி பேசுங்க, இப்படி பண்ணணும், இப்படி போகணும், இப்படி மக்கள் சேவை செய்யணும். அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ரூட் மாதிரி போட்டு கொடுத்தது வந்து YB யூனீஸ்வரன் தான். இந்த தருணத்தில் அவருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு உங்களை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா முதல் கட்டான ஒன்று சொன்னீங்களே, இந்த மாரி வந்துட்டு உங்களுக்கு 21 வயசுல வந்துட்டு அப்பா மூலியமா வந்துட்டு இந்த ஒரு பாத் தெரிஞ்சு நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த பாத்தை பத்தி வந்துட்டு தப்பான அபிப்பிராயமும் இருக்கு, நல்ல அபிப்பிராயமும் இருக்கு. அந்த மாரி உள்ளவங்களுக்கு உள்ள வரணும்னு நினைக்கிறப்ப நீங்க என்ன சொல்றீங்க? ஸோ இப்போ வந்து வி ஆர் வெரி டிரான்ஸ்பேரண்ட். அப்படி அரசியல் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னா வெளி மக்களுக்கு வந்து இப்போ மோஸ்ட்லி இந்த டிக்டாக், இந்த சோஷியல் மீடியா, ஸோ இந்த மாதிரி பார்த்து வந்து அரசியல் மேலே ஒரு நல்ல நம்பிக்கை இல்லாத மாதிரியே போயிடுச்சு. ஸோ மொதல் விஷயம் நான் என்ன சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னால், மக்கள் முழுக்க சோஷியல் மீடியாவை நம்பாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். முக்கால்வாசி
ஃபேக்கான கருத்துக்களை தான் தெரிவிக்கிறாங்க. ஆமா, எல்லாருமே ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா இது இப்படிதான் இருக்கும், இது இப்படிதான். ஏன்னா நாங்களும் வந்துட்டு இப்ப உங்க முன்னுக்கும் சரி நிறைய அரசியல்வாதி கூட வந்துட்டு டிராவல் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க செய்யற நல்லது கூட வந்துட்டு தப்பா வெளியே போய் சேர்றது வந்து தப்பா தான் வந்துட்டு போய் ரீச் ஆகுது. எப்படின்னா இப்ப ஒரு விஷயம் வந்துட்டு அவங்க செஞ்சிருப்பாங்க, ஆனா வந்துட்டு அந்த செஞ்சவங்க வந்துட்டு ஒரு நல்ல விஷயமா தான் சொல்லியிருப்பாங்க, ஆனா முழுசாவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அது வெளியே போய் சொல்றப்ப டிக்டாக்ல போற இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க இப்படி பண்றாங்க. இதனாலேயே நிறைய பேருக்கு வந்துட்டு எங்க போய் உண்மையா கேட்கறது, எங்க உண்மையான ஒரு ஆளை போய் பாக்குறது, அதனால நிறைய பேர் ஏமாந்தும் இருக்காங்க. சோ அந்த மாதிரி ஏமாறாம இருக்கிறதுக்கு அண்ணன் என்னென்ன சொல்ல? ஃபர்ஸ்ட் திங், ஸோ அரசாங்கம் சார்ந்த விஷயங்களை பத்தி ஏதாவது சோஷியல் மீடியாவில் நீங்க பாக்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, அதை சார்ந்த கமெண்ட்ரியானுக்கு கண்டிப்பா வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டை கொஞ்சம் கோ த்ரூ பண்ணுங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதா அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நீங்க அந்த வெப்சைட்டை பார்த்தாலே அவங்க சொல்ற விஷயம் உண்மையா இல்லையா அப்படின்ற விஷயங்களை நீங்க வந்து ஒரு 100% இல்லைனாலும் ஒரு 50% நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது விஷயம் அந்த மாதிரி இருக்கு. அப்படி இல்லையா, உங்களோட வட்டாரத்தில் இருக்கிற அடோனோ அலிபாலிமன் ஆஃபீஸ்க்கு போய் ஸோ இந்த விஷயத்தை நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் உங்களோட ஆஃபீஸ்லாம் அங்கே இருக்கு. மக்கள் சேவை செய்வதற்கே இந்த ஆஃபீஸ்லாம் இருக்குது. அதாவது அடோனோ ஆஃபீஸ், எம்பி ஆஃபீஸ், இதெல்லாமே இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் என்ன சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த சோஷியல் மீடியாவில் வந்து இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம சீலாப்பா பேசியிருப்போம், ஒரு வார்த்தை 1-2 விட்டுருப்போம், அதை அப்படியே வெட்டி ஒன்றுக்கு வச்சு இது மட்டும் தான் பேசினாங்க, அதுதான் பேசுனாங்கன்னு சொல்லிட்டு வரிசையாக பேசிட்டு வந்தாங்க. ஸோ அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த மாதிரி டவுட் இருந்தாலே நீங்கள் கமெண்ட்ரியான வெப்சைட்டுக்கு போங்க. அங்கேயும் பார்த்து உங்களுக்கு சரியான டீட்டெயில் கிடைக்கலையா, அடோனோ எம்பி ஆஃபீஸ்க்கு போங்க, கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. தட்ஸ் த ஒன்லி வே. That's the only way. Sure. ஸோ இப்போ நான் என்ன சொல்றதுன்னா, இப்போ நம்மள மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, மைக்ரோ வணிகம்னு சொல்லாமல் அதுதான் தமிழ் வளராது. ஸோ அந்த ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்க்கு பார்த்தீங்கன்னா நார்மலி இந்த இந்தியன் சொசைட்டின்னு வச்சுக்கோமே, நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் தேவைப்படும். ஸோ அப்படின்னு நார்மலி மெஜாரிட்டி இந்தியன்ஸ் ஃப்ரம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஆனால் பெரிய பெரிய கனவோட இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு ஹெல்ப்னு சொல்லி வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் சரியா பார்க்காம ஏதோ ரெண்டமா பார்த்துருப்பாங்க, இது உண்மையா பொய்யா, சமத்த உண்மையா இருக்கும், காமெண்ட்ல பொய்யா சொல்லியிருப்பாங்க. ஸோ அது கூட அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் போயிடும். ஸோ இந்த மாதிரி வேலிட்டா இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 2-3 இருந்தா ஒரு அண்ணன் தெரிஞ்சதுன்னா ஷேர் பண்ணுங்கண்ணே. ஓகே, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த மாதிரி கிராண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து மித்ரா. ஸோ நீங்கள் வந்து அவங்களோட இப்போ சோஷியல் மீடியாலேயே பார்க்கலாம். இப்போ மித்ராவில் நம்ம YB பிரபாகரன் அதை பற்றிலாம் பேசுவார். தென் அட் த சேம் டைம் அவங்களோட போர்ட்டல்ஸ், அவங்களோட வெப்சைட்டில் கூட என்னென்ன இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக வருது, ஸோ அது நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபாலோ அப் பண்ணணும். ஃபாலோ அப் பண்ணாதான் ஸோ என்ன நடக்குது அப்படின்றது சொல்கிறது தெரியும். ஸோ லெட்ஸே ஒரு விஷயம் இப்போ வருது, ஓகே இந்த மாதிரி ஒரு கிராண்ட் வழியாக போகுது, இந்த மாதிரி ஒரு விஷயம், மாதிரி ஒரு ப்ரோக்ராம் செய்ய போகிறாங்க, மக்கள் போய் கலந்துக்கலாம், ஸோ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் அங்கே போய் அப்ளை பண்ணாலே தே ஆர் வெரி டிரான்ஸ்பரண்ட். அப்ளை பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இமெயில் வரும். ஸோ ஆனால் நீங்கள் வந்து டைம் உங்கள் இமெயிலெலாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ மிஸ் அவுட் பண்ணக்கூடாது. ஸோ அப்ளை அண்ட் கெட் இட். தென் தில் கால் யூ, உங்களோட ப்ரோக்ராம் கூப்பிடுவாங்க. தென் அந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணணும். அப்புறம் ஒரு செமினார் நடத்துவாங்க, அதையும் நீங்கள் அட்டென்ட் பண்ணணும். ஸோ அது அந்த ப்ராசஸை கோ த்ரூ பண்ணணும். ஸோ தட்ஸ் த ஈஸியஸ்ட் வே. ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா உங்ககிட்ட வேலிட்டான டாக்குமெண்ட்ஸ்லாம் பக்காவாக இருக்கும். அவ்வளவுதான். டாக்குமெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து ஒரு 50% கிடைச்ச மாதிரி. இதுதான் முக்கியமான விஷயம். நிறைய பேர் டாக்குமெண்டே இல்லாம இந்த மாரி வந்துட்டு ப்ராப்பரான டாக்குமெண்ட் இல்லாம வெளியே போயிட்டு இல்ல நான் எல்லாத்தையும் போய் கொடுத்தேன், எனக்கு கிடைக்கல. இப்ப வச்சுக்கோங்க, ஒரு விஷயம் வந்துட்டு கிளிக் ஆனது என்னன்னா, இப்ப சில பேர் இப்ப என்ன சொன்னீங்களா அந்த வெப்சைட்ல போய் ஃபாலோ பண்றது, அதெல்லாம் வந்துட்டு சில பேர் உண்மையாலுமே படுத்த மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டமா இப்ப டிக்டாக்ல ஒண்ணு பாப்பாங்க. சோ பாத்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா, கீழே யாராச்சும் ஒருத்தவங்க நம்பர் போட்டிருப்பாங்க, இல்ல ஏதாச்சும் ஒரு கமெண்ட்ல வந்துட்டு ஒரு நம்பர் இருக்கும், அவங்களுக்கு அடிச்சு பேசி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது உண்மையுமே வந்துட்டு இருக்கவே இருக்காது. அது இப்ப நீங்க சொன்ன வெயில போகாம அவங்க என்ன பண்ணுவீங்கன்னா இந்த பாத்துல போகாம வேற பாத்துல போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு சங்கூட் ஆகி நடுவுல நின்றுட்டு லைக் சில பேர் நான்லாம் அந்த மாதிரி நிறைய விஷயத்துல போயிட்டு ஐயோ என்னடா இது இந்த மாதிரி ஒண்ணு சொன்னாங்க ஆனா வரவே இல்லையே, நடக்கவே இல்லைன்னு. சோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு என்னென்ன செய்யறது? அதே பதில் தான். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் அதே பதில் தான். ஜஸ்ட் ஃபாலோ த ப்ராசஸ். நீங்க அந்த வந்து நான் சொன்ன மாதிரி தான் அந்த அவங்க போர்ட்டல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட துறைக்கு ஏற்ற விஷயம் அங்க கண்டிப்பா இருக்கும். ஆனா அப்டேட்டா இருக்கணும், நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். லெட்ஸ் ஒரு டெய்லி பார்க்கலாம்னா வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது பார்க்கணும். உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னு சொன்னா அதை சார்ந்த விஷயம் வர வரைக்கும் யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. ஸோ அப்படி வெயிட் பண்ணி அதுக்கான போஸ்டர் வந்துருச்சா
அங்கே போர்ட்டல்ஸ்லாம் இருக்கும், அங்கே வெப்சைட் இருக்கும், ஜஸ்ட் கோ அப்ளை பண்ணுங்க. பட் இப்போல்லாம் ரொம்ப ஈஸியாகிடுச்சு. இந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் எழுதியெல்லாம் போடணும்னு கிடையாது. ஸோ இப்போ வந்து எல்லாமே இமெயில், அந்த கூகுள் ஃபார்ம் அதுலேயே வேலையை முடிச்சிடலாம். வெப்சைட்லயே எல்லாம் இப்போ அப்படித்தான் முடியுது. டிஜிட்டல் டெக்னாலஜி. ரீசன்லி உண்மையுமே நான் பார்த்தேன், நீங்க அந்த உரிமை மலம் டீமுக்குலாம் நீங்க அந்த அவங்க ஈக்விப்மெண்ட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுது வெரி என்ன சொல்லுவாங்க, ஒரு ஹார்ட் வார்மான ஒரு மூவ்மெண்ட். உண்மையுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கே நீங்க நிறைய விஷயம் கூட்டிட்டு போயிட்டு இது பண்ணிருக்கீங்க. இல்ல இது முன்னுக்குள்ளவங்களும் எங்களுக்கும் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அதான் சொல்றாங்கண்ணே, செய்யறாங்க, அது ப்ராப்பரா வெளியே போய் தெரிய மாட்டேங்குது. வெளியே போய் பாக்குறப்ப எல்லாருக்கும் வந்துட்டு இந்த அரசியல் மேலேயும் வந்துட்டு ஒரு தப்பான அபிப்பிராயம் தான் இருக்கு. இப்ப நம்ம எங்கேயாச்சும் யாராச்சும் ஒரு ஆள்கிட்ட வந்துட்டு பேசிட்டு இருக்கிறப்ப வந்துட்டு இல்ல நான் இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதிட்ட கேட்டு போயிருக்கேன் அந்த மாதிரி சொல்றேன், ஏன்னா உங்கள்கிட்ட எல்லாம் கேட்குறீங்க, அந்த ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் இப்போ வரைக்கும் முந்தினது. நான் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு எனக்கு ஒரு 25 வயசு இருக்கிறப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் கூட சேர்ந்து வந்துட்டு இந்த அரசியல், ஆனா நீங்க சொன்ன மாதிரி எனக்கு இப்போ வரைக்கும் அரசியல் புரியாது. எங்களோட 8க்கு அவ்வளவுதான் ஏறும், கொஞ்சம் கஷ்டம், அவ்வளவுதான்ப்பா. ஆனா வந்துட்டு இது நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கோம். ஸோ அதனாலதான் அவங்க கூட நிறைய வந்துருக்கோம். அவரு கூட நிறைய பேர் கூட வந்து டிராவலும் பண்ணிருக்கோம். பட் ஆனா புரியாதவங்களுக்கு எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கலாம், அரசியல்னா இவ்வளவுதான். சில பேர் சொல்லுவாங்க நான் எப்பயோ அப்ளை பண்ணலாம், இப்போ வரைக்கும் வந்துட்டு ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இல்ல என்ன ஒண்ணு சொல்லலாம், லைக் எப்படி அவங்களை வந்துட்டு இல்ல இது இல்ல இது உண்மை அப்படின்னு எப்படி சொல்றாங்க? ஓகே, முதல்ல வந்து அரசியல் மேல உங்களுக்கு என்ன ஒரு தாட் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எல்லாருமே வந்து இப்ப பார்த்தாக்கா ஒரு வெறுப்புத்தன்மையோட தான் இருக்காங்களே தவிர ஸோ அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆராய மாட்டாங்க. ஆமா, நான் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எவனாச்சும் எங்கேயோ ஒரு இடத்துல எவனோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க, அதை இழுத்துட்டு வந்துட்டு இப்போ வரைக்கும் இவங்க இப்படிதான் சொல்லி அது அப்படியே ஆயிடுச்சு. என்னன்னா ஆளுக்கு சொல்றது நம்பிடுறது, நம்மளே போய் தெரிஞ்சுக்கோமே ஊர்ல இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அதெல்லாம் இல்லை. சோ இது ஒன்னொன்னே நான் பாத்திருக்கேன், நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, எனக்கு எஸ்டிஆரே போடல, கமாஸ்கி நீ பண்ணலையே, நான் தானே போறோம் தலைவர ஒரு ஆளு, நான் தான் கமாஸ்கி பண்ணி கொடுத்தேன். ஆமாவா? இப்ப அதான் கேட்டேன், என்ன ஜனத்துல இந்த இதெல்லாம் சரியா படிக்க மாட்டாங்க. சோ படிக்காமலே அவங்களையும் ஒரு தாட் கொண்டு வந்துக்குவாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், எனக்கும் அவ்வளவு அரசியல் நாலேஜ் எதுவுமே இல்லை. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய விஷயம் வந்துட்டு புது மாற்றங்கள் வந்திருக்கு, புதுசா நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இதனால நிறைய மக்கள் நல்ல விஷயத்துல வந்துட்டு அவங்க பயனடைஞ்சிட்டு தான் இருக்காங்க. சோ அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்துட்டு ஒண்ணும் தெரியாதவங்க என்ன செய்யலாம்? தெரியாதவங்க அதேதான், அது சொன்னது அதேதான், எக்ஸாக்ட்லி சேம். என்ன மாற்றமும் இல்லப்பா, ஒரே நான் சொன்னது வந்து ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன். இதை பண்ணாலே போதும். ஆமா, ஜஸ்ட் ஃபாலோ த ப்ராசஸ், அவ்வளவுதான். இப்போ அந்த வெப்சைட்க்கு போங்க. இப்போ லட்சியம் ஒரு கமெண்ட்ரியான வெப்சைட் பாக்குறீங்க, இப்போ சார்ந்ததை பாக்குறீங்க, கோ போய் பாருங்க, அதை பத்தி கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க, உங்களுக்கான விஷயம் அதுல இருக்கும். டெஃபினெட்லி. ஏன்னா இப்போ நம்ம இந்தியர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா we are மைனாரிட்டி அப்படின்னு சொன்னாலும் we are the decision makerன்னு நான் சொல்லுவேன். இது என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து. என்னன்னு சொல்றேன்னாக்கா, நம்ம இந்தியர்களோட தாட் என்னன்னு சொன்னாக்கா, முதல்ல எத்தனை ஃபேமிலியில நீங்க பாத்திருப்பீங்க இன்னும் ஐசிஏ இல்லாம இருக்காங்க தெரியும். நிறைய பேர் எனக்கு பர்சனலா தெரிஞ்சவங்க. நம்ம யாரை தப்பு சொல்றது? நம்மளதான் தப்பு சொல்லி, அதாவது ஐசி யாருக்கு சொல்லி அவங்கள தப்பு சொல்லி ஆகணும். ஆமா, சோ அப்படி இருக்கிறாங்க இன்னும் நம்ம மக்கள். அந்த தாட்ல இருந்து வெளியே வரணும். பிறந்த சுரா எடுத்தே ஆகணும், எடுத்தே ஆகணும், அது மஸ்ட், இல்லன்னா ஏலியன். அந்த தாட்ல இருந்து நம்ம இந்திய சமுதாயம் வெளியில வரணும். பிறந்தோடனே பிறந்த சுரா எடுக்கணும், அவங்களுக்கு வந்து ஒரு 12 வயசு ஆச்சுன்னா ஐசி எடுத்துடணும், முதல் ஸ்கூலுக்கு அனுப்பணும். இதுக்கான விஷயங்கள்லாம் வந்து அவங்க ஒரு டிசிப்ளினோட கொண்டு வந்துடணும். வெரி பேசிக் திங்ஸ். ஆமா, இன்னமும் இப்படி இருக்கிறாங்க மக்கள், நானும் நிறைய பாக்குறேன். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும். ஸோ வி வில் ஹெல்ப். ஸோ நம்மளும் அந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் ஹெல்ப் அவுட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் நிறைய பேருக்கு. சொன்னா இது நம்ம பெருசா ஒன்றும் பப்ளிஷ் பண்றது இல்லை, பட் ஸ்டில் வி டூயிங். ஸோ இப்போ முதல்ல சொன்னீங்களா, இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, இப்போ இந்த உரிமை மேலம் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து நான் பர்சனலி சப்போர்ட் பண்றேன். ரீசென்ட்லி வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ உரிமை மேலம் தவுள் இதெல்லாம் பண்ணி கொடுத்தேன். ஸோ அதெல்லாம் அவங்க பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி அவங்க பண்ணும்போது அவங்க எடுத்து வாசிக்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷம். ஸோ எனக்கு பேசிக்காவே எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அந்த உரிமை சவுண்டுனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சவுண்டு கேட்கணும், அந்த தாட் வந்து எண்ட் ஆஃப் தி இந்தியன்ஸ் வைட். ஸோ அப்ப அந்த சவுண்டுனாலே ஒரு வைப் வரும்ல, ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உரிமை
கண்டிப்பா அது ஒரு என்ன சொல்லுவாங்க அந்த 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 இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லைன்னா திருவிழா இல்ல. ஆமா திருவிழா அது எல்லாமே திருவிழா வந்தோமா சாப்பிட்டோமா அப்படிங்கிறப்ப வந்துட்டு அந்த சத்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்க முடிஞ்சு அது ஆஃப். ஐயோ போச்சு போ. அவர் ஆடவும் மாட்டாரு, இது பண்ணவும் மாட்டாரு. தைப்பூசலாம் இல்ல பிரச்சனை சொல்லுங்க. தைப்பூசம் தைப்பூசம் இந்த தைப்பூசத்தை நம்ம ஃபீல் பண்ணோமே. நம்ம தண்ணீர் பந்தல் ஆமா தண்ணீர் வந்து அந்த அப்படியே வைப்ல எப்படி இருந்துச்சு, அதான் நம்மளோட மியூசிக். ஆமா அது என்னது தண்ணி என்னது மோர் பட்டர் மில்க். பட்டர் மில்க் நம்ம தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு மாசையில வந்துட்டு பட்டர் மில்க் எல்லாத்துக்கும் கொடுத்தோம். ஸோ இப்ப வச்சுக்கோங்க இந்த இத்தனை வருஷம் வந்துட்டு இந்த அரசியல் பயணத்துல கசப்பான சம்பவம் நிறைய இருக்கும். அதுல ஒரு லைக் இந்த மாதிரி இந்த டிக்டாக்ல ஏதாச்சும் போட்டவங்களே ட்ரோல் பண்ணிருக்காங்களா? இல்ல டு பி ஃப்ராங்க் அந்த மாதிரி சொல்லணும்னு சொன்னாக்க எனக்கு பெருசா அந்த அளவுக்கு எதுவும் இல்ல. ஏதாச்சும் பிளாக்மெயில் அந்த மாதிரிலாம் இருக்கு. எலெக்ஷன் நேரத்துல பிளாக்மெயில்லாம் சொல்ல முடியாது. எலெக்ஷன் நேரத்துல வந்து அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது வந்து சகஜம் தான். இந்த மாதிரி நம்ம சிராமால பேசுறது படத்துல போன் அடிச்சு சொல்லுவாங்க நீ இந்த கட்சி நீ இந்த பதவி விட்டு இறங்க போட்டுருவேன் அப்படின்னு. இல்ல அவ்வளவு வயலட்டாலாம் போகாது விட்டுருவோம் அப்படியே. சோ அப்ப எப்படின்னாக்க கொஞ்சம் ட்ரிகர் பண்ற மாதிரி நம்மள வந்து கொஞ்சம் ப்ரோவோக் பண்ணுவாங்க. பண்ணுவாங்களே தவிர இந்த மாதிரி நம்மள போட்டு இந்த மிரட்டிக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ண சும்மா ப்ரோவோக் பண்ணுவாங்க. நீ அவ்வளவு பெரிய ஆளா அப்படி பேசி அந்த மாதிரி பண்ணுவாங்களா? கிளாஸ் ஆள் இல்ல, பட் ஸ்டில் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனா யாரு பண்றா எவரு பண்றா எதுவுமே தெரியாது. எல்லாமே பார்வதி நம்பியார். ஆமா காமன் திங்ஸ். இது வந்து எல்லா அரசியல்வாதிகளும் வந்து இதை கொஞ்சம் இதை எதிர்கொண்டுதான் வருவாங்க யாராவே இருந்தாலும். இதெல்லாம் கடந்து வரணும். ஸோ நம்ம பாலிட்டிஷியன் அப்படின்னு சொல்றதை விட வந்து எப்படி சொல்றது, நான் ஒரு லீடரா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அவ்வளவுதான். உண்மையான இது ஒரு ட்ரூ வேர்ட்ஸ். நம்ம ஒரு லீடரா இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியுமோ அது கரெக்டா மக்களுக்கும் நம்மள சார்ந்தவங்களுக்கு நம்ம கரெக்டா அதை போய் சேர்க்க முடியும். உண்மை. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு விஷயம், இப்ப நீங்க யாருக்காச்சும் உதவி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த உதவி செஞ்சது அவங்க வந்துட்டு நீங்க செஞ்ச லைக் அந்த மாரி ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு? ஓகே, இந்த மாதிரி வந்து நிறைய இருக்கு. 1-2 சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த சில கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம பக்குல் மக்கனன் ஸோ அந்த மாதிரின்ற உதவியெல்லாம் நம்ம செய்வோம். ஸோ அப்போ நம்ம கொடுக்கும்போது இருக்கிற அந்த இது வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு தேங்க்யூ சொல்றது தெரிஞ்சிருவீங்களா? ஸோ அப்போ ஒரு தேங்க்யூ கூட நம்ம ஆளுங்கிட்ட வராது. பிளஸ் இதற்சியை நம்ம வெளியில பாக்குறோம். வெளியில பார்க்கும்போது எனக்கு அவங்கள ஞாபகம் இருக்கும், அவங்களுக்கு வந்து என்ன ஞாபகம் இருக்குமா இல்லையான்லாம் தெரியல. சிரிக்க கூட மாட்டாங்க. சிரிக்க கூட மாட்டாங்க நம்மளை பார்த்து. தென் அப்புறம் வந்து வேற என்ன சொல்லுவாங்க, இது உங்க கடமை அந்த மாதிரி சொல்லுவாங்க. எண்ட் ஆஃப் தி டே இப்ப நம்ம அரசாங்கமா இருந்தாலும் நம்ம இதுக்கு முந்திலேருந்து பொம்பாங்காங்க இருந்தவங்க, அதாவது எதிர்கட்சியா இருந்தவங்க. அப்ப அந்த காலகட்டத்துல வந்து இந்த பக்குல் மக்கனன் அப்படி இப்படின்ற வசதி எல்லாம் ஒன்றும் கிடையாது. பக்குல் மக்கனன்னா வந்து பேசிக் நீட்ஸ், அதாவது அந்த அத்தியாவசிய பொருள். ஸோ அதெல்லாம் வந்து வச்சு கொடுப்போம் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு. ஸோ இப்போ அந்த டைம்ல இருக்கும்போது வந்து நான் ஒரு வியாபாரி மினி மார்க்கெட் வச்சிருக்கேன். ஸோ அப்போ அந்த டைம்ல வந்து பக்குல் மக்கனன்ற விஷயங்க வந்து மந்த்லி வந்து 100s வெளியாக்குவோம். சொந்த பாக்கெட்லேருந்து வெளியாக்கி 100s நம்ம வெளியாக்குவோம். அவ்வளோ பேருக்கு கொடுப்போம். ஸோ இந்த பெண்டமிக் டைம்ஸ்லலாம் அவ்வளோ கொடுத்துருக்கோம். எவ்ரிடே வந்து 200 பேருக்கு சாப்பாடு கொடுப்போம். சமைச்சு சாப்பாடு கொடுத்து இந்த ஹோம்லெஸ் பீப்புளுக்குலாம் சாப்பாடுலாம் கொடுப்போம் அந்த டைமில். ஸோ அப்போ அந்த டைமில் நியூஸ் பேப்பர்லலாம் போட்டாங்க அதை பற்றி. அப்போ அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து ஆஃப்டர் சம் டைம் இப்போ பார்க்கும்போது, நீ யாரு, நீ கொடுக்க வேண்டியதானே, உங்கள்கிட்ட இருக்கு நீ கொடு அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இருக்கு நான் கொடுக்குறேன்றது அது வேற. அது எப்படி சொல்றதுன்னா, ஒரு தேங்க்யூ, ஒரு நன்றி, அந்த மாதிரின்ற விஷயம் வந்து பல பேர்கிட்ட இல்லை. இந்த விஷயம் வந்துட்டு நான் உண்மையிலுமே அனுபவப்பட்டிருக்கேன். நான் சொன்னால என்ஜிஓலாம் இருந்திருக்கேன். அதுல எனக்கு ஒரு அண்ணனை தெரியும். அவரோட சொந்த காசு தான் போட்டு இந்த மாதிரி தான் இந்த இது முடிஞ்சு நிறைய செய்வாரு. ஏன்னா அவர் கூட நான் அப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கப்ப அவர் கணக்கு வழக்கெல்லாம் பார்ப்பேன். இவ்வளவு காசானு. ஆனா அதுல ஒரு ஆள் வந்துட்டு இருக்கு, அவரு எப்படி சொல்றதுன்னா, அவர் கூட்டிட்டு வந்துட்டு லைக் அவர் மேக் ஓவர்லாம் பண்ணி அவருக்கு ஒரு வேலையும் கொடுத்து அதுக்கப்புறம் ஓடி போய் சண்டைலாம் போட்டு அதுக்கப்புறம் அந்த அண்ணன் பேரை வந்துட்டு சொல்லி அந்த இடத்துல இருந்து பிரச்சனை லைக்
இந்த மாரி இருக்காங்க. அதெல்லாம் பாக்குறப்ப லைக் நான் 2 சைட்டும் இருந்திருக்கேன். லைக் இந்த மாரி உதவி செஞ்சவங்களும் பக்கட்டும் நான் பார்த்திருக்கேன். எனக்கு தெரியும் அவங்க எவ்வளவு இறங்கி உதவி செஞ்சிருக்காங்க, எதுக்காக வந்துட்டு இது செய்யறாங்க. சில பேர் வந்துட்டு வேற ஒரு தாட்ல செய்வோம், அவங்க உண்மையாலுமே என்ன தாட்ல செய்ய. சில பேர் உண்மையாலுமே இது என்னோட சந்தோஷப்பா, நான் ஒரு 10 அரிசி வாங்கி கொடுத்தேன், நான் நிம்மதியா இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஆட்கள் கூட வந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு தேங்க்ஸ் கூட இல்லாட்டி கூட வந்துட்டு பார்த்து நம்மளுக்கு ஒரு அரிசி வாங்கி கொடுத்தாங்க, அவங்கள பார்த்து அது கூட இருக்க மாட்டேங்குது நிறைய பேர்ட்ட. ஸோ அது பாக்குறப்ப இவங்களும் வந்துட்டு புரிந்துணர்வோட இருக்காங்களா இல்ல என்ன ஒரு தாட்ல இருக்காங்கன்னு ரொம்ப ஹர்ட் ஆகும். உண்மை. சரி, அது வந்து அந்த ஹர்ட் வந்து நான் ரியலாவே ஃபீல் பண்ணியிருக்கேன் நிறைய வாட்டி. இத்தனைக்கும் என் ஃபேமிலி ஏசுவாங்க. ஆமா, வியாபாரம் பண்ற இடத்துல இருந்து பேக்க வழியாக்கிட்டு இருக்கேன், பேக்க வழியாக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபேமிலி ஏஸ் தான் செய்வாங்க. எண்ட் ஆஃப் தி டே நான் சப்ளைட்டை நான் பே பண்ணுவேன். ஸோ இது ஒரு பாலிடிக்ஷனா சொல்ல, இது ஒரு வியாபாரியா சொல்றேன். ஸோ எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குண்ணே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி நாங்கள் வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபர் தானே. முந்தி ஒரு பேக் ஆன் கப்பல் ஆஃப் 2 years ago சொல்லலாமா, நிறைய கவர்மெண்ட் ஹால் கிடைக்கும், அப்புறம் வந்துட்டு கோயில் காமன்லாம் ஈக்குவலாக கிடைக்கும் கவர்மெண்ட் ஹால்லாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆஃப்டர் 2 years ரீசன் தான் ஒரு ஈவென்ட் கிடைச்சிது கவர்மெண்ட் ஹாலில். நான் கேட்டேன் கவர்மெண்ட் ஹாலில் ஷூட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. கேட்ட ரீசன் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா கவர்மெண்ட் ஹால் கிடைக்க மாட்டேங்குது, இந்தியன்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ இது என்ன ரீசனாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கண்ணே? ஓகே, இதுக்கான பதில் வந்து சொல்லணும்னு சொன்னாக்கா இது வந்து நம்மளே தான் முதல்ல கேட்டுக்கணும். ஹவு டிசிப்ளின் வி ஆர், விச் இஸ் ஆமாம், ஹவு டிசிப்ளின் வி ஆர். இப்போ ஒரு கவர்மெண்ட் ஹால் வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம சமுதாயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அப்படியே டீசெண்டாக நடத்துகிறவங்களும் இருக்கிறாங்க, கொஞ்சம் அப்படியே கரசரமாக நடத்துகிறவங்களும் இருக்கிறாங்க. தென் அப்போ எண்ட் ஆஃப் தி டே நெக்ஸ்ட் டே சுத்தம் பண்ண வர்றப்போ அதை க்ளீன் பண்ணாமல் எல்லாம் அங்கங்கேயே போட்டு வச்சுட்டு போகிறனால தான் குப்பை சாப்பாடு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பியர் கேன், மினிமம் கிராஸ். ஸோ அப்போ கவர்மெண்டோட ஹால் எடுக்கிறோன்னு சொல்லும் போது ஓகே பண்றாங்க, பட் சுத்தப்படுத்துறதுல என்ன தப்பு இருக்கு, பண்ணிட்டு போக வேண்டியதானே. ஸோ அது எல்லாத்தையும் அப்படி அப்படி போட்டு போறதுனால ஒரு பேட் இம்ப்ரெஷன் வருது இல்ல. மைனாரிட்டி பண்றதுனால மெஜாரிட்டி கிடைக்க மாட்டேங்குது. எஸ், தட்ஸ் தி மெயின். பிகாஸ் கவர்மெண்டோட ப்ராப்பர்ட்டினாலே வந்துட்டு பப்ளிக் சொத்து தானே. ஆமா தானே, ஏன் சொத்துப்பா? ஆமா, கவர்மெண்ட் யாரு? நம்ம தானே, நம்ம சொத்து நம்ம தான் சுத்தமா பாத்துக்கணும். அதனால நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு இப்ப 1-2 பேர் இந்த மாதிரி செய்யறதுனால ரீசன்ல நிறைய பேர் நாங்க போய் அப்ளை பண்ணோம், இல்ல டேட் இது பண்ண முடியாது இந்த மாதிரி சொல்லுங்க. ஸோ எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சு இதெல்லாம் செயல்பட்டால் லைக் இடம் யாவொரு பொருள்னு சொல்லுவாங்க. எங்க போய் எது செய்யணும், எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு. ஸோ அது நிறைய பேர் ஃபாலோ பண்ணவும் மாட்டேங்கிறேன். இது நீங்க கண்டிப்பா இத்தனை வருஷம் இதுல வந்து நிறைய பேர் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. அதுல ஏதாச்சும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இதுல சொல்லணும்னு சொன்னாக்கா, எப்படி நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாய மக்கள் வந்து கவர்மெண்ட் ஹால் எடுக்கிறதுன்னு இப்போ நான் ரீசெண்ட்லி நிறைய கல்யாணத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்போ அந்த கல்யாண ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கல்யாணத்துக்கு நல்லா பிரம்மாண்டமாக செலவு பண்ணுறேன். கண்டிப்பாண்ணே, நிறைய ஃபோட்டோகிராஃபி மட்டும் செலவு பண்ண மாட்டாங்க, ரொம்ப பிரம்மாண்டமாக செலவு பண்ணாத ஹால் டெக்கரேஷன் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக செலவு பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஹால், அதாவது இந்த மஜ்லிஸ்க்கு கீழே வர்ற ஹாலில் எடுக்கிறவங்களோட எண்ணிக்கையும் குறவு தான், ரொம்ப லெஸ். ஸோ அதுக்குன்னு அறுதியாக மஜ்லிஸ் கொடுக்குறதே இல்லைன்னு சொல்ல முடியாது, மஜ்லிஸ் கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஸோ அவங்களோட ஸ்லாட்டு பொறுத்து இருக்குல்ல, அவங்க ஸ்லாட் நம்ம ஏர்லியாக புக் பண்ண மாட்டோம். ஸோ அப்போ அதனால என்னவோ அந்த நாள் வந்து வேற ஆள் புக் பண்ணி வச்சிருப்பாங்க, ஸோ அதனாலே கிடைக்காது ஃபர்ஸ்ட் திங். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க வந்து சம்டைம் கிராண்டான ஹாலுக்கு போவாங்க, சில பேர் வந்து கோயிலில் கல்யாண ஃபங்க்ஷன்ஸ் வைப்பாங்க. ஸோ அப்படி அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில், அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் தி திங்லா. ஸோ நீங்கள் ஒரு இந்தியனாக இருந்துக்கிட்டு ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கீங்க, விச் இஸ் அ வெரி ஹியூஜ், ரொம்ப ஒரு பொறுப்பான ஒரு பொசிஷனில் இருக்கீங்க. ஸோ இப்படி நீங்கள் இருக்கும்போது வளர்ந்து வர யங்ஸ்டர்ஸோ சரி, இல்லை ஃபியூச்சர் ஜெனரேஷன் ஆஃப் இந்தியன் சொல்லாம, ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ இவங்க எப்படி இருந்தால் வருங்காலம் நல்லா இருக்கும்? ஓகே, நல்ல ஒரு கொஸ்டின் தான். ஸோ முதல்ல ஃபர்ஸ்ட் திங், யங்ஸ்டர்ஸ், இந்த ஸ்கூல் படிக்கிற தம்பி நல்லா படிங்க, படிச்சாதான் முன்னேற முடியும். நல்லா படிங்க, படிச்சாதான் முன்னேற முடியும். இப்போ இருக்கிற காலகட்டம் அப்படி இருக்கு. பேசிக்காக
படிங்க, முடிஞ்ச வரைக்கும் படிங்க, நல்ல ஹையர் ரேங்க்கு உங்களோட பொசிஷனை கொண்டு வாங்க. தென் அப்படி வந்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கான விஷயங்கள்லாம் தானாகவே நடக்கும். ஸோ இப்போ நீங்கள் கவர்மெண்டில் வந்து நீங்கள் படிக்கலாம், அதாவது எப்படி சொல்கிறதுனாக்கா உங்களுக்கான விஷயங்கள் வந்து கவர்மெண்ட்லேயே நீங்கள் பண்ணலாம். தென் இப்போ கரண்ட் ஜெனரேஷனில் இருக்கிற, அதாவது படித்து முடிச்சுட்டு அதாவது படிப்போட இது போகிறவங்க, அதாவது அடுத்த லெவலுக்கு போகிறவங்க, ஸோ அவங்கெல்லாம் எப்படி வரணும் அப்படின்னு சொன்னாக்கா படிங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கான திறமை என்னன்னு பார்த்துக்குங்க. ஸோ அது என்னவோ அதை நோக்கி போங்க. ஸோ ஏன்னா இப்போ யங்க ஜெனரேஷனில் நான் இப்போ பார்க்குறவங்களுக்குலாம் வந்து இந்த திறமை உள்ளவங்கலாம் வேறு லெவலில் இருக்கிறாங்க. ஸோ இந்த கிட்டார் வாசிக்கிறவங்க, மியூசிஷியன்ஸ், இப்போ உங்கள் துறையிலே பாருங்க, ஃபோட்டோகிராஃபி திறமை தானே. திறமை. ஸோ இப்போ நம்ம கேனலாம் பாருங்க, ஃபோட்டோகிராஃபி அப்படி. ஸோ அப்புறம் வந்து இவர் வீடியோகிராஃபி நெக்ஸ்ட் லெவல். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப உங்களோட தனித்திறமையும் வளர்த்துக்கணும் யங்கர் ஜெனரேஷன். ஸோ யங்கர் ஜெனரேஷன் இப்போ அரசியல், அதாவது இப்போ பாலிட்டிக்ஸ் அந்த மாதிரின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து நல்ல ஒரு கட்சி, ஏதோ ஒரு கட்சி, இல்லை அதாவது நம்ம ஏதாவது எங்கள் கட்சி பிகேஆர் அப்படின்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் வாங்க அப்படின்ட்டுன்னு, இது வந்து உங்கள் உரிமை. நீங்கள் எந்த கட்சியை உங்களுக்கு இருக்குதோ அதில் ஒரு மெம்பராக சேர்ந்து அடிப்படை வேலைகள் எல்லாம் செஞ்சு அரசியலை கற்று மேலும் நீங்கள் வளர்ந்து வரலாம், தாராளமாக வளர்ந்து வரலாம். ஸோ உங்களோட நாலேஜை வளர்த்துக்குங்க, உங்களோட திறமை எல்லாமே எப்படி க்ரோ பண்ணணுமோ அந்த மாதிரி இது பண்ணுங்க. அப்படி ஏதாவது அரசியலில் வர போறீங்க, மெம்பர் ஆக போறீங்க அப்படின்னு சொன்னால் என்ன கான்டாக்ட் பண்ணலாம்? தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ கான்டாக்ட் நம்பர் எங்கே இருக்குன்னா அப்புறம் நாங்கள் கொடுக்குறோம். இல்லாட்டி வந்துட்டு கீழே வந்துட்டு டிஎம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அண்ணா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தேடி வருவார். டெஃபினெட்லி. ஏன்னா வந்துட்டு இந்தமாரி இந்த ஒரு தருணத்தில் வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு நிறைய கேள்வி இருக்கிறப்ப அவங்களும் வந்துட்டு இது மூலிமா எங்களுக்கு இந்தமாரி ஒரு உதவி, ஸோ உங்க மூலிமா அந்த உதவி போகிறது எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் தான். இந்த வழி அந்த வழி அப்படியே பேர் வேண்டியதான். இப்போ நீங்க வந்துட்டு முதல் தடவை தலைவர் பாக்குறப்ப எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாத்துருப்பீங்க. ஆமா, எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? ஓகே, நான் தலைவரை முத மீட் பண்ணது, அதாவது தூரத்துல இருந்து அப்படி பார்த்தது தருணம் இன்னும் கூட ஞாபகம் இருக்கு. பிளாக் அவுட் புத்ரி வங்சால செஞ்சாங்க. எனக்கு வருஷம் தான் சரியா ஞாபகம், 2012. ஸோ அப்போ பிளாக் அவுட்ல அப்படி பார்க்கும்போது அப்படி இருந்துச்சு, அந்த பூம் அப்படி இருந்துச்சு. அவுரா எஸ், த அவுரா, அந்த ரெஃபோமாசி அந்த இது, அப்போ அந்த அவுரா வந்து அப்படி இருந்துச்சு. அப்போ அதுக்கப்புறம் வந்து பார்க்க முடியல, நான் ப்ரிசனுக்கு போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐ மெட் ஹிம் இந்த எலெக்ஷன் டைமில் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த பிஆர்என் நெக்ரி ஜோஹோ அந்த டைம்லாம் அவர் கூடயே நான் ஜலஜா பண்ணேன். ஸோ அப்போ அந்த டைமில் அவர் கூட நெருங்கி பேச முடிஞ்சது. ஸோ அந்த தருணம்லாம் வந்து இன்னும் கூட மறக்காத ஒரு மூமெண்ட் தான். கடைசியாக நான் அவர் மீட் பண்ணது பார்லிமெண்ட்டில் பார்த்தேன், ஒரு 2 months பேக். வெரி ரீசன்ல 2 months பேக் பார்த்தேன். ஸோ அப்போ அவர்கிட்ட இருக்கிற அந்த அவுரா இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ரியல் லீடர் என்னை பொறுத்த வரைக்கும் டத்தோஷி அனுவா இஸ் எ ரியல் லீடர். அப்படி டைம் கிடச்சிது அப்படின்னு சொன்னாக்கா அவர்கிட்ட இருந்து எனக்கு ஈர்த்த ஒரு புக்கு டத்தோஸ்ரீ அன்வாஸ் த ஏஷியன் ரெனசன்ஸ். அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கிறப்ப, டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டராக இருக்கிறப்ப உள்ள ஒரு புக்கு. ஸோ அந்த புக்கை டைம் இருந்தால் படிங்க, சூப்பர்பான ஒரு புக். கண்டிப்பாக படிக்கிறோண்ணே. டெஃபினெட்லி. ஆடியோ புக் வச்சு இருக்கானே கிடைக்கும் நினைக்கிறேன். படிக்கிறதுக்கு கொஞ்சம் இல்ல அப்படி உங்களுக்கு வேணும்னா நானே தரேன். அது ஆடியோவா மாத்தி நம்மளே கேட்டுக்குவோம். வேற ஏதாச்சும் நல்ல ஒரு அனுபவம் இந்த அரசியல் தலைவர் தவிர்த்து வந்துட்டு கண்டிப்பா வந்து நிறைய பேரை நீங்க பாத்திருப்பீங்க. நாங்களே வந்துட்டு நியூஸ்ல பாக்குற எங்களுக்கே வந்துட்டு அரசியல்ல இவங்க இருந்திருக்காங்க, இன்னார் இருந்திருக்காங்க, இந்த தலைவர் இருந்திருக்காரு, இவங்களுக்கு தெரியும். நீங்க இதுலயே வாழ்ந்து வந்தவங்க. சோ உங்களுக்கு தலைவர் தவிர்த்து வேற யாரு ரொம்ப பிடிக்கும், இன்ஸ்பயர் ஆயிருக்கீங்க? அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, ஏன் இன்ஸ்பயர் ஆகுறீங்க? கண்டிப்பா எல்லாரும் தோட்டம் எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க. சோ அதை பிரேக் பண்றதுக்கு இந்நாள் வந்துட்டு இப்ப சில பேரோட பேர் சொன்னா வந்துட்டு ஐயோ இவங்க இப்படிதான், அவங்க மாரி ஒரு ஆள் கண்டிப்பா அவங்க தோட்டல இருந்திருக்கும். உண்மையிலுமே இப்படி இல்லையே, ஏன் இவங்கெல்லாம் இப்படி பேசுறாங்க? கண்டிப்பா இருந்திருக்கும். அதை பத்தி சொல்லுங்க. ஓகே, எனக்கு இன்னொரு ஆள் இன்ஸ்பயர் அப்படின்னு சொன்னாக்கா எங்க கட்சியோட டெப்யூட்டி பிரசிடென்ட் வைபி நூருலிசா.
நூருலிசா அவர்கள். ஸோ அப்போ அவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டரோட டாட்டர் தான். அவங்க தான் பார்ட்டியோட டெப்யூட்டி பிரசிடென்ட். ஸோ இப்போ ரீசெண்ட்லி நடந்த எலெக்ஷனில் அவங்க டெப்யூட்டி பிரசிடென்ட்டாக ஜெயிச்சு வந்தாங்க. ஸோ அப்போ அவங்கள நான் பார்த்து தான் நான் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுறேன். பிகாஸ் அந்த கஷ்டமான தருணத்தில் அவ ஒரு ஃபாதர் வந்து இந்த மாதிரி ப்ரிசனுக்கு போன காலத்தில், ஸோ அப்போ அந்த புத்திரி ரெஃபார்மசி அப்படின்னு சொல்லி அவங்க நின்னாங்க பார்த்தீங்களா. ஒரு கேர்ள் அப்போ அந்த டைம் அவங்க கேர்ளா அவங்க அப்படி அந்த நின்று அப்படி இன்னைக்கு நிற்கிறாங்க பாருங்க. அதுக்கெல்லாம் ஒரு தனிப்பட்ட ஒரு கட்ஸ் வேணும்ல. கண்டிப்பா. ஆமா. ஸோ அந்த ஸ்ட்ராங்கா நின்னாங்களே. ஸோ அட் த சேம் டைம் அவங்களோட ஒய்ஃப் ஒன் அசீசா அவங்க, ஸோ எல்லாருமே வந்து அப்போ ஸ்ட்ராங்கா நின்னாங்க. ஸோ அப்போ அந்த நின்னனால தான் இன்னைக்கு இந்த பார்ட்டி நிற்கிது. பிகாஸ் இந்த பார்ட்டி வந்து நேற்று ஆரம்பிச்சு இன்னைக்கு வரல. ஸோ இந்த பார்ட்டி வந்து பார்ட்டி துப்பி ஜலான்னு சொல்லுவாங்க. ரோட் சைடில் ஆரம்பித்த பார்ட்டி துப்பி ஜலான் புத்ரா ஜயா. கேட்கும் போது எப்படி பூமா இருக்கு. ஸோ இப்படி வந்த ஒரு பார்ட்டி. ஸோ அந்த பார்ட்டியை வந்து நிலைநிறுத்துறதுக்கு எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்க. கஷ்டப்பட்டு ஊனி எந்திரிச்சு வந்த பார்ட்டி, வேர்வை துளியும் ரத்தத்துலையும் வந்த பார்ட்டி. நீங்களும் ஒரு ஆள். நான் அந்த தருணத்தில் நான் இல்லை. அந்த தருணம் நான் அதில் கிளைம் பண்ணிக்க மாட்டேன். அந்த தருணத்தில் நான் இல்லை. நான் வந்து அந்த தருணத்துலாம் இருக்கணும்னு பார்த்தாக்க நான் இன்னும் சின்ன பையன் தான். அந்த தருணத்துல நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேனே தவிர அந்த தருணத்துலலாம் நான் இல்லையேன்னு சொல்லிட்டு நான் வருத்தப்படுறேன் இன்னைக்கு. ஏன்னா அந்த டைம்லாம் வந்து ரொம்ப யங் ஏஜ், ஸ்கூல் படிக்கிற காலம். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும். ஸோ அந்த டைம்ல இதை பற்றிலாம் என்னன்னே தெரியாது. இதெல்லாம் கேட்டு அவங்க அது சம்மந்தப்பட்ட ஒத்தாய் ரெஃபார்மசின்னு சொல்லுவாங்க பழங்காலத்து ஆளுங்க. அவங்கெல்லாம் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டது இதெல்லாம். ஸோ அப்படி இவங்கெல்லாம் முன்னுக்கு நின்னாங்கன்னும் போது அந்த நின்னனாலதான் இன்னைக்கு இந்த கட்சி இந்த இடத்துல நிக்குது. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நிறைய விஷயம் தெரியாததான் அரசியல் பத்தி. அரசியல் தெரிஞ்ச ஒரே விஷயம் சூர்யா. எங்கேயாச்சும் போய் சொல்லிடுவோம். ஏதாச்சும் பார்த்தேன்னா போன்ல இது மாதிரி நான் இது பார்த்தேன் உண்மையா இது பார்த்தேன் இது பார்த்தா ஜாபம் வந்துச்சு. ஒரு கேக் நினைச்சிருக்கேன். இப்ப நீங்க பாத்திருப்பீங்க, இப்ப கவர்மெண்ட் ஒரு மாதிரி ஒரு நிதி ஒதுக்கி இருப்பாங்க, இத்தனை பேருக்கு உதவி பண்ணலாம், இப்படி இது பண்ணலாம், கோட்டா வச்சிருப்பாங்க. சோ இது நீங்க பாத்தீங்கன்னா இல்லாதவங்க கேட்டு வர்றது நியாயம் இருக்கு. சில பேர் இருக்கும் பெரிய கம்பெனி தான் வச்சிருப்பாங்க, பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அவங்களும் எனக்கும் வேணும் வந்து நிக்கிறாங்களே. அது எப்படி ஃபில்டர் பண்றீங்க? ஏன்னா நீங்க பாருங்க, சம்டைம்ஸ் வந்து ஆஃப்கோர்ஸ் எங்க போனா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தான். மேபி இவங்களுக்கு ஏர்லியர் தெரிஞ்சிருக்கான், இவங்க போய் முந்திக்குவாங்க, எனக்கு வேணும் பரவாயில்ல கிடைக்கிறத எடுத்துக்கோங்க. அப்ப இருக்கிறவங்க எடுத்தனால இல்லாதவங்க வந்து லேட்டா போய் மெசேஜ் வந்து அவங்க லேட்டா போது அவங்களுக்கு கிடைக்காம போகுது. சோ இதெல்லாம் இப்படி உங்களுக்கு பர்சனல் தேடி இருக்காங்களா? விச் மீன்ஸ் நம்ம வெல் டூவா இருக்கிறவங்க எனக்கும் வேணும் பாத்துல இருக்கு. உண்மைதான். அது எப்படி அப்படின்னு சொன்னாக்கா, லெட்ஸ் சே இந்த கிராண்ட் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு அப்ளை பண்றாங்கல்ல. சோ இப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி வச்சிருக்கிறவங்களுக்கும் கிராண்ட்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இருக்கு. ஸோ அது வேற கிரைட்டீரியா. ஸோ இப்போ இந்த கஷ்டப்படுறவங்க அந்த மாதிரின்ற இந்த மிஸ்கின்துக்கார், ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு அது வேற கிரைட்டீரியா. ஸோ ரெண்டுமே வேற வேற செக்டர்ஸ். ஸோ அப்போ இவங்க ஒரு வகையில் அப்ளை பண்ணி இவங்க கிராண்ட் எடுத்துக்குவாங்க, இவங்க ஒரு பக்கம் எடுத்துட்டு இவங்க கிராண்ட் எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த கிராண்டு அப்படின்னு சொன்னாக்கா இட்ஸ் நாட் தட் ஈஸி. உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் பக்காவாக இருக்கணும். இப்போ இந்த சிறு தொழில் வியாபாரிங்க இதெல்லாம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கான அவங்க கேட்குற கிரைட்டீரியா நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் பக்கா. ஸோ இப்போ லட்சம் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகுதுன்னு சொன்னாக்கா அதுக்கான கண்டிப்பாக காரணம் இருக்கும். கண்டிப்பாக ரீசன் இருக்கும். ரீசன் இல்லாமல் இருக்காது. யாராச்சும் அந்த மாதிரி வந்து கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் நீங்க ஏன் வந்து கேட்குறீங்க அந்த மாரி ஒரு ஆள் பார்த்து அவங்கள்ட்ட எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கீங்க? ஏதாச்சும் இப்போ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நான் இத்தனை வாட்டி அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்கல. இப்போ சம்டைம் வந்து சில பேஜஸ்லாம் பார்த்தோன்னு சொன்னால் கீழே நான் இத்தனை வாட்டி அப்ளை பண்ணிட்டேன் கிடைக்கல, கமெண்ட் படிக்கலாம். ஸோ அங்கே கிடைக்கல அப்படின்னும் போது வாய் நீங்கள் ஏன்னு உங்களை தான் முதல்ல கேட்டுக்கணும். இல்ல இந்த மாதிரி வர கொம்பன்னா உண்மையானவங்களுக்கு இல்ல போய் போல அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி சிக்கலான உள்ளவங்க எல்லாம் வந்துட்டு என்ன செய்யலாம் நீங்க சொல்லுங்க. இது வந்து ஒரு ஹைப்போத்தனிக்கலான ஒரு கொஸ்டின். ஸோ இது வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்களை வந்து அவங்கள எஜுகேட் பண்ணணும். இல்ல அந்த மாதிரி அவங்க ஒரு நல்ல படிச்சவங்களா கூட இருப்பாங்க. இல்லை ஏன்னா இதெல்லாம் அனுபவப்பட்டிருக்கோம். நாங்களும் வந்துட்டு இந்த மாரி ஒரு சமுதாயத்துல தான் வந்துட்டு முட்டி மோதி இப்ப இங்க வந்திருக்கோம். ஸோ அவங்க நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல நிலையிலையும் இருப்பாங்க. ஆனா வந்துட்டு அவங்களுக்கான தக்க வைக்கிறத விட்டுப்பட்டு மற்ற லைக் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோட் இது, இனியும் சாப்பிட்றப்ப நம்மளோட மங்க தான் முதல் பார்க்கணும், அடுத்தவங்க மங்க பார்க்கக்கூடாது, நம்ம வயிறு நிறைஞ்சா போதும். ஆனா இந்த மாரி உள்ளவங்க நிறைய பேர்னால நல்லது செய்யணும்னு வரவங்க கூட செய்யாம போயிடுறாங்க. ஏன்டா நான் செய்யணும்
அதான் இந்த மாரி உங்களுக்கு புரியுதானே? இந்த மாரி பாதரு இவங்களுக்குலாம் வந்துட்டு இல்லை ஒரு சின்ன மெசேஜா நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னாக்கா ரொம்ப ஈஸி. முதல்ல நம் மக்கள் உழைக்கணும். எதுவுமே வந்து ஈஸியாக வந்துடாது. உழைக்கணும், உழைச்சாதான் சோறு. இப்போ ஒரு 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 எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு சொன்னாக்கா பெண்டமிக் டைம் தான் எனக்கு நிறைய அனுபவம் கிடச்சிது. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம இந்த பேசிக் நீட்ஸ்லாம் கொடுக்குறோம்ல, கொடுக்க போகும்போது ஒரு வீட்டுக்கு நம்ம போயிருந்தோம். அதாவது நான் ஃபியூ ஆஃப் மை பார்ட்டி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிருக்கும்போது அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் பக்குள் மக்கானான்னு கொடுக்க போகிறேன். எங்கள் லிஸ்டிங்கில் இருந்துச்சு அவங்க பேர். கொடுக்க போகும்போது அவங்க வீட்டுக்கு அதுவே திறக்கல. அட்ஸ் அ ஃப்ளாட். ஸோ அந்த திறக்கும் போது அவங்க வீட்டுக்கு அது திறக்கலை எனக்கு. ஸோ இந்த மாதிரி ஜாமான் கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. இல்லை நாங்கள் அட்லீஸ்ட் உள்ளுக்கு வந்து கொடுக்குறோமேன்னு சொன்னோம். அவங்க பாதிக்கு அது திறந்து வச்சு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் வச்சுட்டு போங்க அப்படின்ட்டுன்னு. ஏன் அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு உள்ளுக்கு கொஞ்சம் எட்டி பார்த்தோம்னா அந்த வீட்டில் ஒரு மினி மார்க்கெட்டே இருக்குது. இப்போ நான் பிகேர் பாட்டி கடைதான்றாங்க, நான் கொடுக்குறேன், வேற கட்சிக்காரங்க கொடுக்குறாங்க, அவங்கக்கிட்டையும் வாங்கிக்கிறது, என்ஜிஓஸ் கொடுக்குறாங்க, அவங்கக்கிட்டையும் வாங்கிக்கிறது, எல்லாருக்கிட்டையும் வாங்கி. இப்போ உங்கள் வீட்டில் எத்தனை அரிசி மூட்டை இருக்கும்? ஒரு வாட்டி 10 கிலோ எத்தனை இருக்கும் மேக்ஸிமம்? ஒன்று தான். பேசிக்காக எல்லார் வீட்லேயும் ஒன்று தான் இருக்கும். எங்கள் வீட்டில் ஒன்று தான் இருக்கும். அவங்க வீட்டில் இல்லைனாலும் ஒரு 15 மூட்டையாவது இருக்கும். எஸ், எல்லாருக்கிட்டையும் வேணாம்னா சொல்றது இல்லை. இதை நான் ஏன் இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த போதும் அப்படின்ற தாட் இல்லையே. ஏன் அந்த போதுன்ற தாட் வரல? இப்ப என்கிட்ட கிடைச்சிருச்சு, நீங்க வேற ஆளுக்கு கொடுங்க கஷ்டப்படுறவங்களுக்கு சொல்றதுல என்ன வந்துருது? எல்லாத்தையும் நானே வச்சுக்கணும்னா எப்படி? எக்ஸ்பைரி டேட்னு ஒண்ணு இருக்கு, அது என்னதான் பண்ணுவானுங்க? செகண்ட் ஹேண்ட் குறைஞ்ச விலையில வித்துருவோம் அந்த மாதிரி நினைப்பாங்கல்ல. ஸோ என்னதான் சொல்றது? ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க போதும் எங்களுக்கு இருக்கு, அடுத்தவங்களுக்கு கொடுங்க. ஏன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கறதுனால ஒருத்தவங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ மொதல் இந்த போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து, இதை வந்து இருக்க மாட்டேங்குது. போதும் நினைக்க மாட்டாங்களே, யாருக்குமே போதும்னு நினைக்க மாட்டாங்க. அது உண்மைதான், வேணும் வேணும் வேணும்னு நினைப்பாங்க. ஆனா இந்த பேசிக் நீட்ஸ் கொடுக்குறப்ப அந்த போதும் எங்களுக்கு ஆல்ரெடி வேற ஆள் கொடுத்துட்டாங்க, நீங்க வேற ஆள் பாருங்க. ஆனா நான் அந்த டைம்ல கொடுக்குறப்ப சில பேர் சொன்னாங்க, எங்களுக்கு இப்பதான் ரீசெண்டா வந்து கொடுத்தாங்க, நேற்று கொடுத்தாங்க, நீங்க வேற வீட்டுக்கு கொடுங்க. அந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க. கண்டிப்பா இருக்கும். எங்களுக்கும் நான் ஒரு வாட்டி வந்துட்டு இந்த மாரி போயிட்டு கொடுக்குறப்ப வந்துட்டு அவங்களுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஆனா வந்துட்டு நாங்க எங்களுக்கு கொடுத்த கோத்தா வந்துட்டு ஒரு அவங்க வீட்டுக்கு ஒரு 3 இந்தியன் வீட்டுக்கு தான். பட் ஆனா என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஒரு கம்பவுண்ட் மாரி இது எங்கன்னா பசிகுடாங்க சைட்ல ஒரு ஃபிளாட். அப்பதான் வந்துட்டு அந்த பஞ்சீர என்னமோ நடந்தப்ப அந்த சீசன் டைம் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அப்ப அந்த அக்கா என்ன பண்ணாங்க, இல்ல வாங்க நாங்க கூட்டிட்டு. ஆனா அவங்க வெரி லைக் எப்படி சொல்லுன்னா, அதுதான் மனிதாபிமானம். அவங்க நாங்க அவங்க கூட்டிட்டு போனது அதெல்லாம் என்ன எங்கேயுமே காட்டிடாதீங்க, இதெல்லாம் எங்கேயுமே வெளியே சொல்லாதீங்க. ஏன்னா இது எனக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டு சைட்டு யாருமே ஒண்ணும் போல. நிறைய பேர் வந்துட்டு ஏன்னா அந்த பாதை கொஞ்சம் இதா இருந்துச்சு காட்டுமா. ஆனா எங்க கூட நிறைய பேர் இருந்தனால நாங்க எடுத்துட்டு அரிசி அப்படி இதெல்லாம் போய் கொடுக்குறப்ப மிலி ஃபேமிலி ஒரு 2-3 மிலி ஃபேமிலி 5-6 பிள்ளைங்க. அவங்களுக்கு இப்பதான் வந்துட்டு இப்ப இவங்க சைட்லாம் வந்துட்டு ஒரு 2 பேராச்சும் வந்து கேட்டுப்பாங்க. இவங்க சைட் ஒரு ஆள் கூட வந்து கேட்கலன்றாங்க. லைக் உள்ள வர முடியல, அதனால வந்துட்டு ரீச் பண்றாங்க, நிறைய இஷ்யூஸ் அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த மாரி இருக்கிற இந்த மாரி உள்ளவங்க வெளியே தெரிய மாட்டேங்குது. ஆனா அந்த நீங்க சொன்னீங்களே எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறாங்களே, அவங்க டக்குன்னு போயிட்டு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிறாங்க, இந்த வெளியே தெரியாம இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது சொன்னா என்ன சொல்லுவீங்க? அவங்களுக்கு வந்து எப்படி சொல்லணும்னாக்கா, இந்த பேசிக் நீட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா, முதல்ல இந்த மாதிரி புதுசாக ஹிட் பண்ணுறாங்க. இந்த பஜாபாட் அலி பலிமன், பஜாபாட் அடோன், இந்த மாதிரில போயிட்டு கேளுங்க எப்படி இதெல்லாம் எடுத்துக்கிறது, எப்படி எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆட்டோமேட்டிக்லி அவங்க கையில் வந்து கையிருப்பு இல்லை அப்படின்னா கூட நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. அடுத்து அவங்களுக்கு பக்குள் மக்கானா செய்கிறப்போ இந்த மாதிரி பேசிக் நீட்ஸ் கொடுக்குறப்போ உங்களையும் அந்த பேர் லிஸ்டிங்கில் போட்டுருவாங்க. நீங்கள் தான் நெருங்கி போகணும். ஸோ இந்த லிஸ்டிங்னா எப்படி அவங்க கைக்கு வரும்? நம்ம தான் அவங்க நெருங்கி போகணும், நம்ம தான் அவங்க கிட்ட போகணும். போய் வேணும்னாக்கா கேட்கணும். கேளுங்கள் தரப்படும், கட்டுங்கள் திறக்கப்படும், கட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கப்படும். அளவுக்கு மீறினாலும் அமிர்தம் நெஞ்சு இல்லை. எனக்கு தெரிஞ்ச 2-3 வார்த்தை எடுத்து இந்த நேரத்துல ஒரு பஞ்சு நல்லா இருக்கு என்ன இப்ப லெட்ஸ் சே என்ன சொல்லுவாங்க,
ஒரு துறை வந்து அவங்களுக்கே அதே தேடி வரும்னு சொல்லுவாங்க. நம்ம தேடி பாடு கூட அதான் இது தாண்டா ஆகுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யூனிவர்ஸ் அதை எப்படி தான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா லெட்ஸ் சே நீங்க இப்போ வந்துட்டு இந்த பாலிட்டிஷியன் எல்லாமே இருந்தீங்கன்னா நீங்க என்னவா இருந்திருப்பீங்க இந்த டைம்? பாலிட்டிஷியனா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் பாலிட்டிஷியன் தான், அட் த சேம் டைம் நான் ஒரு வியாபாரி. ஐ ஹேவ் அ பெட் ஷாப். ஓகே. ப்ரீவியஸ்லி வந்து மினி மார்க்கெட் வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து பெட் ஷாப் மட்டும்தான், ஃபுல்லி செல்லிங் பெட்ஸ், தென் பெட் போர்டிங். பெட் போர்டிங். ஸோ டாக்ஸ் போர்டிங் பண்ணுறது, கேட் போர்டிங் பண்ணுறது. இப்போ லட்சம் எங்கே வெளியில் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களோட அனிமல்ஸ் வந்து நம்மகிட்ட விட்டுட்டு போகலாம். ஸோ வி ஹேவ் பெட் ஷாப் அட் பசிகுடா. சைன்டெக்ஸ். எஸ், தமிழ் கடை பேர் மிஸ்டர் பெட்ஸ் வேர்ல்ட். மிஸ்டர் பெட்ஸ் வேர்ல்ட். அப்படி இதுவும் இல்லைன்னா, ஏன்னா எங்களுக்கு ஒரு சில விஷயம் தெரியும் வரேன் கலைத்துறையில பத்தி, அதை பத்தி கொஞ்சம் விஷயம் அதுல போயிருந்தீங்கன்னா எப்படி ஆயிருப்பீங்க? ஸோ அதை பத்தி சொல்லணும்னு சொன்னா அது மறக்கப்பட்ட ஒரு சரித்திரமால இருக்கு. ஸோ நான் வந்து ஒரு பாடகன். எப்படின்னா வந்து கேள்வி என்ன படிக்க சொல்லுங்க. ஸோ நான் ஒரு பாடகன். ஸோ பாடகன்னு சொன்னா அந்த வானவில் சூப்பர் ஸ்டார்ல வந்து 2011 வந்து கான்டெஸ்டனாக இருந்தேன். ஸோ நான் கோல்ட் ரவுண்ட் வரைக்கும் போனேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸோ பாடுவேன். அட் சேம் டைம் அப்புறம் வந்து சொந்தமாக பாட்டுலாம் செஞ்சேன். பண்ணியிருக்கீங்கண்ணே? இது பண்ணியிருக்கேன். என்னோட கொஞ்சம் ஃபேமஸாக ஒன்ன பாட்டு அப்படின்னு சொன்னால் வாஜா பொண்ணுன்னு ஒரு பாட்டு ஓஜிதாஸ் ஃபீச்சர் பண்ணாரு. ஸோ அந்த டைமில் வந்து 2014 வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு மைல் ஸ்டோன் இருந்துச்சு அந்த பாட்டு. என்ன நிறைய பேருக்கு தெரிய வந்துச்சு. ஸோ என்னோட ஸ்டேஜ் நேம் வந்து அப்போ டேஷன் டேவ். அப்போ ஸோ அப்போ வந்து டேஷன் டேவ். அப்போ அது முடிச்சுட்டுன்னு சொல்றதை விட மியூசிக் வந்து ஒரு பிரேக் தான் விட்டுருக்கேன். பிரேக்னு சொன்னாக்க ஒரு பெரிய பிரேக் தான் விட்டுருக்கேன். நான் ஸ்டூடியோ பக்கம் போயே இருக்கும் ஒரு 6-7 வருஷம். அப்ப இங்க உள்ள நிறைய கலைஞர்கள் கூட வந்துட்டு நிறைய வேலைக்கு வச்சுங்க. லைக் இந்த பாட்டு இந்த மாரி இதெல்லாம் கம்போஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். எப்படி இருந்துச்சு அந்த ஜேர்னிலாம்? வண்டர்ஃபுல் ஜேர்னி. ஏன்னா இப்போ நான் மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லலாம். மிந்திலாம் வந்து எனக்கு புக்கே இருக்கு, நிறைய புக் எழுதி அப்படியே வச்சிருக்கேன். பாட்டெல்லாம் எழுதுவேன். இப்போ ஒரு திடீர்னு ஒரு யோசனை வரும், இந்த கான்செப்ட்ல எழுதலாமே, இந்த கான்செப்ட்ல யோசிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பைக்கு எழுதுவோம். நான் எழுதும் போதே கம்போஸும் பண்ணிடுவேன், இப்படிதான் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் ஒரு ஜேர்னி. இப்போ எடுத்து தட்டி பார்த்தா கூட அந்த லிரிக்ஸ்லாம் எடுத்து பார்ப்பேன். ஓகே, ஆனா இப்போ உண்மை கதைக்கு சொன்னா பாத்ரூம்ல குடிக்கிறப்ப கூட பாடுறது இல்லை. ஏன்னா வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுல அரசியல் அந்த யோசனையே வந்துட்டு நிறைய விஷயத்துல கொண்டு. ஆனா இப்ப திருப்பி உங்க பாட்டு பாட ஏதாச்சும் கூப்பிடுறாங்க இந்த மாதிரி ஒரு இதுக்கு போகுங்களா? யோசிப்பேன் சொன்னா இப்ப நம்மளுக்கு ட்ரைனிங் இல்லையே. மீந்திலாம் பாடிக்கிட்டு இருக்கும் போது அந்த ஒரு ஃபார்ம்ல இருந்தோம். இப்ப வந்து அந்த ஒரு ஃபார்ம்ல இல்லையே. நான் முதல் ட்ரெயின் பண்ணணும், என் செல்ஃபை முதல் ட்ரெயின் பண்ணணும். நான் பாட்டு நல்லா பாடுறேன்னு எனக்கு நீ ஒரு நம்பிக்கை வரணும். உண்மையா நான் நல்லா பாடுறேன். இப்ப நிறைய பேர் நல்லா பாடுறாங்களா இல்லையான்னு தெரியல, ஆனா பாடிடுறாங்க. ஆமா, ஒரு நம்பிக்கை வரணும். வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்கா அப்புறம் தான் பாடணும். பட் ஆனா சாத்தியம் கொஞ்சம் கம்மி தான் நினைக்கிறேன். ஆமா, இதுலயே நிறைய பிஸியா இருக்கீங்க. and then pet shop வச்சிருக்கீங்க. ஆமா, and then கடை இருந்துட்டு இருக்கு. and then கல்யாணம் பண்ணீங்க. ஆமா, அத ஐடென்டி பண்ணிடுவோம். கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைங்க இருக்காங்க. சிறப்பா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு. வெரி குட். அண்ணா மியூசிக்ல பிடிச்ச ஜெனரா என்னன்னு? எனக்கு R&B. எனக்கு FNB மட்டும் தான் தெரியும். நான் பாடுவேன் அப்படின்னு சொன்னாக்கா மெலடி சாங்ஸ் தான் நிறைய பாடியிருக்கேன். 2 வரியா பாட்டு எடுத்து விடுங்க. மைக்கு நல்ல மைக்குண்ணே. நல்ல மைக்கா? அழகாவி அண்ணன் பாடி ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம போட் மீனில அதிக மைக்கு ஒரு 1000 வெள்ளி 2000 வெள்ளி செலவு பண்ணிருப்போம். நல்லா இருக்கு ஒரு பாட்டு. ஓகே, 2 வரி. ஒரு மாலை இளவெயில் நேரம், அழகான இலையுதிர் காலம், சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன், அங்கே தொலைந்தவன் நானே. அவள் அள்ளி விட்ட பொய்கள், நடுநடுவே கொஞ்சம் மெய்கள், இதழோரம் சிரிப்போடு கேட்டுக்கொண்டே நின்றேன். நான் நின்று பேசும் ஒரு தருணம், என் வாழ்வில் சக்கர நிமிடம், ஈர்க்கும் திசையை அவளிடம் கண்டேனே.
கண்டேனே கண்டேனே. வெரி குட் வெரி குட். யாருக்கு நமக்கு தெரியும். லேட் ஆகுது, இந்த பேரு ஒரு பாட்டை போட்டுருவோம். பார்க்கும்போது உனக்காக தான் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன். உனக்காக நம்ம பாடினேன், உனக்கு தெரியாத மைண்ட்ல ஃபுல்லா இல்ல காதலி இருக்கிற காலத்துல இந்த பாட்டு தான் பாடினேன். ஆமா, அதான் அவங்க இப்ப முத ப்ரொபோஸ் பண்ண பாட்டு ஆமா. கேப்ல வந்துட்டு சொல்லிட்டாப்லன்னு. சோ தேங்க்ஸ் எங்களுக்காக பாட்டு பாடுறதுக்கு ரொம்ப நன்றி. நல்லா ரொம்ப நாள் ஆச்சு பாடி விட்டுட்டேன். அப்படியே நல்லா இருக்குண்ணே. நீங்க உண்மையிலே சொல்றேன், நீ இது இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி யாருமே பாத்துருக்க மாட்டாங்க. ஆமா, பாடகர் சினிமால இருக்காங்க, நம்ம தலைவர்ல இருக்காங்க, அவரு வேற. நம்ம ஊர்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாடகர் அரசியல்வாதி நல்லா தானே இருக்கு கான்செப்ட். நல்லா இருக்கு. என்ன பண்ணுங்க, ஒரு 4-5 பாட்டு நல்ல பாட்டா வந்துட்டு நான் நல்லா ரேப்லாம் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். சான்ஸ் கொடுத்தீங்கன்னா பாடுங்க அப்படின்னு ஒரு கம்போஸ் பண்ணி வச்ச பாட்டு ஊர் பட்டது இருக்கு. ஒரு 8 பாட்டு இருக்கு கம்போஸ் பண்ணி. தம்பிங்க மியூசிக் வீடியோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம். நீங்க பிரகாசமா இந்த மாதிரி வாய்ப்புகள் கொடுத்தீங்கன்னா நாங்க பிரகாசமா எடுக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். சோ இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நாங்களும் எடுத்து போற. பாருங்க, ஒரு அரசியல்வாதி பாட்டு பாடுறவர் எவ்வளவு ஒரு இன்ஃபுளுசரா இருக்காரு. நீங்க இன்ஃபுளுசர் சொல்றப்ப உண்மையாலுமே வந்துட்டு யாருதான் உண்மையிலே இன்ஃபுளுசர் தெரியல. இப்ப உங்களை மாதிரி ஆட்கள்லாம் வந்துட்டு உண்மையாலுமே ஸ்கிரீன் முன்னுக்கு வராதனால நிறைய இன்ஃபுளுசர் பல அந்த இன்ஃபுளுசர் சொல்லி செய்யறாங்க பாத்தீங்களா, ஆனா பார்க்க முடியல. கண் குளிர் என்ன சொல்வது, இதெல்லாம் சென்சர் பண்ணிடணும். அந்த மாதிரி ஒரு கோபம் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இப்ப நீங்க இவ்வளவு நேரம் பேசுனது நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு நல்ல நல்ல விஷயம் சொல்றீங்க, எவ்வளவு வந்துட்டு யாரையும் பாதிக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம பேசுறோம். இன்ஃபுளுசர் சொல்லிட்டு கெட்ட வார்த்தை பேசுவாங்க, சண்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்ப என்னதான் இருந்தாலும் there is a limit for everything. அதை மீறி செய்வாங்க, அதை எடுத்து சோசியல் மீடியா போவாங்க. எண்ட் ஆஃப் தி டே பார்த்தா அவங்க வந்துட்டு இன்ஃபுளுசர்னுவாங்க. அங்கதான் டாப்ல இருப்பாங்க. டிக்டாக் லைஃப் ஏன் என்ன செய்யுது ஆக்சுவலி இத பத்தி நான் கமெண்ட் பண்ண விரும்பல, அவ்வளவுதான். ஏன்னா இத பத்தி பேசணும்னா நிறைய பேரு அதை சார்ந்து நம்மள போட்டு இதை பண்ணுவாங்க. பட் நான் இதை பத்தி கமெண்ட் பண்ண இப்ப பாத்தீங்கன்னா இதை பேசணும்னு டக்குன்னு கீழே யாராச்சும் இருக்கும், ஓ நீங்க மட்டும் ரொம்ப இதாட்டா நீங்களா பேச. சத்தியமா நாங்க இது வரைக்கும் எதுவுமே பேசுனதில்லை, எதுவுமே இது பண்ணதில்லை. அப்படி ஏதாச்சும் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் கொமையில நல்லதா சொல்லுங்க. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். பாவம் குழந்தைங்க ஒரு கோவனான இப்ப இவங்கெல்லாம் வந்துட்டு இதுவும் இந்த மாதிரி இருக்குமோ ஒரு சந்தேகம் தானே. இல்லை, ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நீங்க சரி நல்ல விஷயத்த வந்துட்டு மக்களுக்கு எடுத்துட்டு போகணும்னு சொல்ல. இப்ப ஆனா நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சில டாக்டர்ஸ், ஆனா வந்துட்டு சில டாக்டர்ஸ், சில அரசியல்வாதிகள், ஆனா வந்துட்டு NGO வச்சிருக்கவங்க, அவங்க எல்லாம் இப்பெல்லாம் வந்துட்டு டிக்டாக்ல கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஆனா வந்துட்டு மக்களுக்கு என்ன லைக் நீங்க அது பிரதிபலிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா முடிஞ்சா இந்த மாதிரி ஆட்களை வந்துட்டு ஃபாலோ பண்றதுல என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஓகே, உண்மை என்னன்னா இப்போ இந்த இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்னு சொல்றதை விட இப்போ இந்த ப்ரொஃபஷனலா இப்போ பேசுறாங்க பார்த்தீங்களா, இந்த டாக்டர்ஸ் மெடிக்கல் டிப்ஸ் கொடுப்பாங்க. ஆமா, இன்சூரன்ஸ் ஏஜென்ட்லாம் வந்து அவங்க லைஃப் பாலிசி, ஸோ இந்த அவங்களோட விஷயங்களை வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அந்த இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் பெனிஃபிஷியலாக ஷேர் பண்ணுவாங்க. பேசிக்காக நம்ம ஆளுங்க இன்சூரன்ஸ் ஏஜென்ட்னு சொன்னாலே வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷன் இருக்கும். ஸோ ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னு ஒரு கட்டத்தில் யோசிக்கணும். ஸோ யோசிச்சு பண்ணலாம். அப்போ அவங்கள இது பண்ணலாம். இந்த லைஃப் ஸ்டைல் பற்றி பேசுகிறவங்கள ஃபாலோ பண்ணலாம், தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். சம்டைம் நம்மளுக்கும் என்டர்டெயின்மெண்ட் ஒன்று தேவை. ஸோ என்டர்டெயின்மெண்ட் சார்ந்த விஷயங்களை வந்து நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ்னு சொல்கிறத விட ஒரு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலும் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அவ்வளோதான். அதுக்கு சேர்ந்து கொஞ்சம் பயனுள்ள விஷயங்களா, உங்களை எடியூகேட் பண்ணுற விஷயங்களா நிறைய ஃபாலோ பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும். இப்போ நானே சில விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் சோஷியல் மீடியாவில் தான் பார்ப்பேன். லைஃப் ஸ்டைல் சம்மந்தப்பட்ட விஷயம், என்ன சாப்பிடலாம், என்ன மாதிரி சாப்பாடு, ஸோ அதோட டெஸ்டிமோனியோட சம்டைம் காட்டியிருப்பாங்க. நல்ல நல்ல விஷயங்களும் இருக்கே, அப்படி பார்க்கலாமே. ஆமா, சாப்பாடு கடை எங்க நல்லா இருக்கு. நானே நிறைய விஷயங்கள் வந்து அதை பார்த்தா பண்றேன். பட் சில சமயம் பார்க்கும்போது இந்த ஃபேக் ரிவ்யூ அது இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ ஆனா அந்த மாதிரி இல்லாம சம் பீப்புள் வந்து இந்த பெய்ட் ரிவ்யூ எடுக்காம இந்த ரியலா பண்றாங்க பாருங்க. அதெல்லாம் நானே சில கடையை போய் பார்த்துருக்கேன், சாப்பிட்டுருக்கேன். வண்டர்ஃபுல், நல்லா இருக்கும். நாங்க அந்த மாதிரி ஆனா யாரும் பண்ணது இல்லை. நம்ம விரும்பி போற ஒரு கடை ஒரு நாள் வாங்கினேன், ஃப்ரீயா இருக்கும், எங்க கூட வாங்க கேள் கடிப்போம் வண்டியை போலாமே. டிஜேல ஒரு கடை இருக்கு, நாசி கடை பில்லல். ஓ பாய், ரிவ்யூ பார்த்ததுல எதுவுமே இல்லை. ஆனா உண்மையுமே அந்த கடையில போய் சாப்பிட்டு
மான நிம்மதியோட ஏன்டா திருப்பி ஜேபிக்கு வரணும்னு இருக்கும். அங்கேயே சாப்பிட்டுட்டு தூங்கிடலாம். நல்ல ஒரு தூக்கத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் போல கிளம்பி வரலாம். அந்த மாரி ஒரு தாட் வரும். இப்ப இது கூட வந்துட்டு ஒரு ரிவ்யூ போல இருக்கு. பரவாயில்ல கொடுப்போம், நம்ம பாய் தானே. நீங்க அங்க போனீங்கன்னா நான் சாப்பிடுறத பார்த்துட்டு நம்மள ரசிப்பாரு. ஆனா உண்மை அந்த கடை ஒரு சின்ன கடை தான். லைக் அது ஃபிளாட் கீழே இருக்கும் பாத்தீங்கன்னா. பிஜேல ஒரு ஃபிளாட் கீழே ஒரு பில்லால் ரெஸ்டாரண்ட் சொல்லி ஒரு கடை. ரேண்டமா ஒரு வாட்டி பிஜேக்கு போயிருந்தோம், ஒரு ஷூட் சாப்பிட போலான்னு சொல்லிட்டு தேடும்போது நாசிங்கர் சும்மா நாசிங் சாப்பிடணும் ஆசை. தேடி பார்த்தப்ப இந்த கடை மட்டும் தான் இருந்துச்சு. ரேட்டிங் ஓகே நல்லா இருக்கு. போய் பார்த்தோம், கோழி சுட்டு போச்சுக்குள்ள அருமை. நீங்க இப்ப வந்துட்டு சாப்பாடு எடுத்து வந்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு பாய் இன்னொரு கோழி வச்சுட்டு எட்டுல இருந்து எப்படின்னா பார்த்து ரெசிபர் ஜாலியா இருக்கும். அப்புறம் சொல்லுவோம் நாங்க ஜேபில இருந்து அடுத்த போறப்பையும் அந்த ஒரு மன நிம்மதியோட பாப்பாரு. பல வாட்டி போயாச்சா? நாங்க போனாலே போயிருவோம். நாங்க சில இடத்துல போயிட்டு இப்ப எங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க போறோம்னா, ஏன்னா பிஜில தான் வந்துட்டு ஒரு கேமரா கடை இருக்கு. ஸோ அங்க போகணும்னா எங்களோட முக்கியமான ஐட்டம்லாம் வாங்கிட்டு நேரம் விட்டுருவோம்ல பிலால்ல போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலை. அது பண்ணிக்கு வந்துட்டு டயர்டா எப்படி நாங்க மேக்சிமம் டயர்டோம்னா பெரியவருக்கு பார்த்துருவோம். பத்து மலையில அவரை பார்த்தோம் உங்களுக்கே தெரியும். மேல போயிட்டு அவரை போயிட்டு பார்த்துட்டு ஒரு 2-3 கம்ப்ளைண்ட் எல்லாம் சொல்லிட்டு கீழே இருக்கணும், பசி எடுத்துரும். நேரம் வண்டி விட்டுருவோம் பிலாலுக்கு. சூப்பர். அப்புறம் பிலால் முடிச்சுட்டு ஒன்னு இல்லாட்டி வந்துட்டு கொஞ்சம் லைட்டா பசி இல்ல ஓகே ஒரு மாதிரி ஆச்சுன்னா நேரா போயிட்டு கேமரா ஜாமான் வாங்கிட்டு அப்புறம் பிலாலுக்கு. ஆனா கம்பல்சரி பிலால் இருக்கு. கம்பல்சரி பிலால் பாயோட மீனுக்கு அருமைன்னு. வாங்க கூட கண்டிப்பா டெஃபினெட்லி வரேன், போவோம். அது ஒரு டைலாக் இருக்கு, பாயோட கை பக்குவோம் தூக்கத்துல 5 கை நக்குவோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இந்த தருணத்துல என்ன இன்வைட் பண்ண பிரதர் தீபன் அண்ட் ஆல்சோ கேனுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ உங்களோட பாட்காஸ்ட் எல்லாமே வந்து மேலும் மேலும் மேன்மை அடையட்டும். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்க 2 பேத்துக்கும். தேங்க்யூ ஸோ மச். அப்போ எனக்கு இன்னொரு கேள்வி, இந்த கேளுங்க. பெட் போர்டிங்லாம் பண்றீங்களே, ஸோ இப்போ கொஞ்சம் பெரிய கூண்டு இருக்கானே, ஒரு அனிமல் போர்டிங் பண்ணலாமே. கட் பண்ணிடுவோம். வந்திருக்கீங்களா போர்டிங் சென்டருக்கு? நீ போட்டு அடிச்சிருக்கலாம் போல. ஆமா பண்ணிட்டோம். வந்துட்டு டாக் ஷோக்கெல்லாம் வந்திருக்கீங்க. நானும் ரோலெக்ஸ் தி பிட்புல் டிக்டாக்ல பாருங்க. உங்களுக்கு நாங்க தேங்க்ஸ் சொல்லிடுவோம். எங்களோட ஒரு அழைப்புக்கு இங்க வந்து நாங்க கேட்ட கேள்வியை சலிக்காம 4-5 விஷயத்துக்கு பதில் சொல்லிட்டு நாங்க போட்ட மொக்கைக்கும் சிரிச்சுக்கிட்டு நாங்க கேட்ட கேள்விக்கு வந்துட்டு நாங்க கேட்டதுக்காக பாட்டும் பாடி எங்களை மகிழ்வித்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அடுத்த உங்களோட வளர்ச்சியை பார்க்கறதுக்கு நாங்க அவங்களோட காத்திருக்கோம். இது மூலியமா மக்களுக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயம் போகணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இங்க இப்ப இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களை நாடி வரணும்னா என்ன சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட் என்னன்னு சொன்னால் என்னோட சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபேஸ்புக்கில் சூர்யா வெங்கடேஷ் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே எனக்கு நீங்கள் தாராளமாக டிஎம் பண்ணலாம். ஸோ கேள்விகள் கேட்கலாம். ஸோ அதுக்குன்னு ரொம்ப டாச்சு போச்சுன்னு ஓட்டி விட்டுறாதீங்க. ஸோ உங்களுக்கு சம்மந்தப்பட்ட கேள்விகள், அதாவது என்ன ரிலேட் பண்ணணும், இந்த அந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னாக்கா எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஃபோன் அடிச்சாலும் 1.5 லட்சம் சொல்லி கொடுங்க, 3 லட்சம் கொடுங்க அப்படிலாம் கேட்டுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்ல கேள்வியாக இருந்துச்சுன்னா கேளுங்க. ஏன்னா இது மூலமா கேட்குறீங்கன்னா எங்கள் பேரை மென்ஷன் பண்ணுங்க. இல்லை மினிமம் ஸ்டுடியோட மினி பாட் மினிலேருந்து பார்த்தோன்னு சொல்லுங்க, நான் சந்தோஷப்படுவேன். கண்டிப்பாக. ஸோ நாங்களும் சந்தோஷப்படுவோம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ see you again in the next Friday. See you next Friday. Make sure you subscribe and like the video. நல்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு சந்தோஷமா, நாங்களும் சந்தோஷமா இருப்போம், நீங்களும் சந்தோஷமா இருங்க. முக்கியமா எங்களை சந்தோஷப்படுத்துங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நீங்க சர்ப்ரைஸ் பண்ணிருங்க கண்டிப்பா. அதுக்கப்புறம் நீங்க கிடப்புறேன் போறோம். பாய்.